Hi guys, I am from Namo Postal Academy. நம்ம PO Guide Part 2ல ஆல்ரெடி செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 பார்த்துருக்கோம். இப்போது செக்ஷன் 3 பார்ப்போம். செக்ஷன் 3 எதை பற்றி சொல்லுதுன்னா கண்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ். அதாவது லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் ஒவ்வொன்றத்தோட கண்டிஷன்ஸை பற்றி இந்த செக்ஷன் சொல்லுது. லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ், ஸ்மால் பேக்கெட்ஸ், பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்லாம் லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸில் வருது. அது அஞ்சுமே வந்து சர்ஃபேஸ் மெயிலையும் இருக்குது, ஏர் மெயிலையும் இருக்குது. அது இல்லாமல் ஏர் மெயிலில் ஏரோகிராம்னு ஒரு கிளாஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ நம்ம இதில் அந்த சர்ஃபேஸ் போஸ்ட்டில் வரக்கூடிய 5 கிளாஸஸை பற்றி 5 classes ஆஃப் லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ். As the category is charged at highest rates, no special restrictions are applicable to nature of contents of letters except general prohibitions. அதாவது இந்த லெட்டர்ஸ் வந்து ரேட் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பெஷல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு எதுவும் கிடையாது, எக்ஸப்ட் ஜென்ரல் ப்ரோஹிபிஷன்ஸ். அதாவது சில பின் ஐட்டம்ஸ், டேஞ்சரஸான ஐட்டம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பான ஆர்டிகல்ஸ் எதுவும் அந்த லெட்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற அதுபோல் ஜென்ரல் ப்ரோஹிபிஷன்ஸை தவிர இதுக்கு ஸ்பெஷல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு வேறு எதுவும் கிடையாது. ஹவெவர் இட் இஸ் ப்ரோஹிபிட்டட் டு இன்க்ளூட் எனி அதர் லெட்டர், நோட் ஆர் டாக்குமெண்ட் ஹேவிங் த கேரக்டர் ஆஃப் கரண்ட் அண்ட் பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் எக்ஸ்சேஞ்சு பிட்வீன் பர்சன் அதர் தென் த சென்டர் அண்ட் த அட்ரஸி ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் பொனஃபைட் கெஸ்ட். அதாவது ஸ்பெஷல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு எதுவும் கிடையாதுன்னு இருந்தாலும் ஒரு லெட்டரில் வந்து எந்த விதமான பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ், அதாவது சென்டர், அட்ரஸி 2 பேருக்கு இடையில் லெட்டர் டிரான்ஸ்மிட் ஆகும்போது அவங்கள பற்றின விஷயத்தை தவிர மற்றவங்களோட பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் எதுவும் அந்த லெட்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது. தி அவுட்வேர்ட் ஆர்டிகல்ஸ் இஃப் ஃபவுண்ட் இன்ஃப்ரிஞ்சிங் த கண்டிஷன்ஸ் ரிட்டர்ன்டு டு சென்டர் ஈச் சச் டாக்குமெண்ட் ட்ரீட்டட் அஸ் unpaid letter and charged double the postage at inland rates. ஒருவேளை இந்த கண்டிஷன், அதாவது சென்டர், அட்ரஸி அவங்க 2 பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட் அவங்கள தவிர ஒரு 3வது மனுஷனை பற்றின ஒரு பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் லெட்டர்ஸ்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிறது, அவுட்வேர்ட் ஆர்டிகல்ஸ் இங்கேருந்து ஃபாரினுக்கு அனுப்புகிற லெட்டரில் அப்படி கண்டிஷன்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆகியிருக்கிறது தெரிய வரும் பட்சத்தில் அதை ஃபார்வேர்ட் பண்ணாமல் அதை அனுப்பினவங்களுக்கு சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ரிட்டர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது உள்ள எத்தனை டாக்குமெண்ட் அப்படி இருக்கோ அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் இன்லேண்ட் ரேட்டில் டபுள் த போஸ்டேஜ் சார்ஜ். அதாவது அன்பெய்ட் லெட்டராக கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் அன்பெய்ட் லெட்டராக கன்சிடர் பண்ணி டபுள் த போஸ்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. In case of inward foreign letters found infringing the condition, double the postage at international rates will be recovered from the addressee on each such document before delivery. அதாவது இங்கேருந்து போகிற அவுட்வேர்ட் ஆர்டிகல்ஸ்க்கு இன்லேண்ட் லெட்டருக்கு டபுள் த போஸ்டேஜ் சார்ஜ் பண்ணி வாங்குவாங்க சென்டர்கிட்ட இருந்து. அதுவே ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வர லெட்டரில் அப்படி கண்டிஷன்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆகியிருந்தால் யாருக்கு இந்தியாவில் யாருக்கு வந்திருக்கோ அந்த அட்ரஸிக்கிட்ட டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் இன்டர்நேஷ்னல் ரேட்டில் டபுள் த போஸ்டேஜ் சார்ஜ் பண்ணி வாங்குவாங்க. ஆர்டிகல்ஸ் லையபிள் டு கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸப்ட் தோஸ் அட்ரஸ்டு டு கண்ட்ரிஸ் விச் அலோ டியூட்டியபிள் ஆர்டிகல்ஸ் இன் லெட்டர்ஸ். இன் சம் கேசஸ் டியூட்டியபிள் ஆர்டிகல்ஸ் ஆர் அட்மிட்டட் ஒன்லி இன் ரெஜிஸ்டர்ட் லெட்டர்ஸ். அதாவது உள்ளே இருக்க ஆர்டிகல்ஸ் லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து டியூட்டியபிள் குட்ஸாக இருந்தால் அது கஸ்டம்ஸ் டியூட்டிக்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அது கஸ்டம்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்களா இல்லை இருக்கிற அமௌண்ட் வந்து கஸ்டம்ஸ்லேருந்து எக்ஸம்ஷனாக என்னன்னு செக் பண்ணுறதுக்காக கஸ்டம்ஸ் டியூட்டிக்கிட்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எக்ஸப்ட் தோஸ் அட்ரஸ்டு டு கண்ட்ரிஸ் விச் அலோ டியூட்டியபிள் ஆர்டிகல்ஸ் இன் லெட்டர்ஸ். ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து லெட்டர்ஸில் டியூட்டியபிள் ஆர்டிகல்ஸை அலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்க கண்ட்ரிஸ்க்கு போகிற லெட்டர்ஸை தவிர மற்ற எல்லா லெட்டர்ஸையும் கஸ்டம்ஸ் டியூட்டிக்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணுறோம். இன் சம் கேசஸ் ஒரு சில இடத்துல மட்டும் டியூட்டியபிள் ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டினரி லெட்டர்ஸில் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு அவங்க
டியூட்டபிள் ஆர்டிகல்ஸை வந்து ரெஜிஸ்டர்ட் லெட்டரில் மட்டும்தான் அட்மிட் பண்ணுறாங்க. அடுத்ததாக லெட்டர்ஸோட ஃபார்மேட் அண்ட் டைமென்ஷன். அதனோட டைமென்ஷன் சைஸ் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னு பார்க்குறோம். இஃப் இட் இஸ் இன் ரோல் ஃபார்மில் அதனோட மினிமம் சைஸ் பார்த்தோம்னா 10x17 சென்டிமீட்டர் அண்ட் மேக்ஸிமம் 90x104 சென்டிமீட்டர். அதர் தென் ரோல் ஃபார்மாக இருந்தால் 9x14 centimeter minimum and maximum 60x90 centimeter. It is recommended as far as possible the dimensions of letters should be below 120 mm x 235 mm with thickness less than 5 mm and such that the ratio between the length and breadth is more than √2. Letters are treated as standard envelopes and processed in automatic machines ensuring quicker transmission. அதாவது முடிஞ்ச வர அனுப்பக்கூடிய லெட்டர்ஸோட டைமென்ஷன் பார்த்தோம்னா 120 mm x 235 mm கம்மியாக இருக்கணும். அது இல்லாமல் அந்த லெட்டர்ஸோட திக்னஸும் 5 mm குறைவாக இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, அப்படி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் என்வெலோப்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஏஎம்பிசி ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் மெயில் ப்ராசஸிங் சென்டரில் ஆட்டோமேட்டிக் மெஷின் மூலமாக சார்ட்டிங் பண்ணுவாங்க. அந்த மெஷின் மூலமாக சார்ட்டிங் பண்ணுறதுக்கு அந்த லெட்டரோட சைஸ் பார்த்தோம்னா இந்த சைஸில் தான் இருக்கணும். 120 mm x 235 mm வித் திக்னஸ் லெஸ் தென் 5 mm. அப்படி இருக்கும்போது மெஷின் மூலமாக சார்ட்டிங் பண்ணால் கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் குயிக்காக ஆகும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கிறது பெட்டர்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸ் ஷுட் நாட் எக்ஸிட் 2 kg இன் வெயிட். நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் இருக்கிறது போலவே தான் இன்டர்நேஷ்னல் போஸ்ட்லேயும் லெட்டர்ஸோட மேக்ஸிமம் வெயிட் 2 kg. ஆர்டிகல்ஸ் நாட் கன்ஃபர்மிங் டு கண்டிஷன்ஸ் ஆர் ரிட்டர்ன்டு டு சென்டர் இஃப் த பிரீச் ரிலேட்ஸ் டு எக்ஸீடிங் த மேக்ஸிமம் வெயிட் ரேட் ஆன் ஆக்சுவல் வெயிட் மே பி சார்ஜ்டு. அதாவது பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அது சென்டருக்கே ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை அந்த பிரீச் ஆஃப் கண்டிஷன்ன்றது 2 kgன்ற இடத்துல 2.5 kg இருக்குது, அந்த மேக்ஸிமம் வெயிட்டை மட்டுமே எக்ஸிட் பண்ணியிருக்கு. அப்படின்ற சமயத்தில் ஆக்சுவல் வெயிட் 2.5 kg இருக்குன்னா அந்த 2.5 kgக்கான ரேட்டை வந்து சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில டெஸ்டினேஷன் கண்ட்ரீஸில் வந்து இப்போது இந்தியாவிலேருந்து நம்ம அனுப்புறதுக்கு மேக்ஸிமம் வெயிட் 2 kgன்னு வச்சுருக்கோம். அதே போல் ஃபாரினில் மற்ற ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அதிகமான வெயிட் கூட வச்சுருக்காங்க. அதனால் ஆக்சுவல் ரேட் இருக்கிற வெயிட்டுக்கான ரேட்டை வாங்கிட்டு நம்ம அதை ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுடுறோம். லெட்டர்ஸ் இன் என்வலப்ஸ் மஸ்ட் பி ரெக்டாங்குலர் டு என்ஷூர் தட் they do not cause difficulties during their handling. லெட்டர்ஸ் முடிஞ்ச வர ரெக்டாங்குலர் ஷேப்பில் என்வலப்ஸ் இருக்கிறது பெட்டர். Unpaid and insufficiently paid letters of surface mail are forwarded to the destination taxed with the deficiency. At the destination, the amount to be collected is calculated by multiplying the amount taxed by the ratio between the rate of foreign letter in the country of destination and the rate of foreign letter in India, and to this charge a handling charge of rupees 2.50 at the most. அதாவது unpaid and insufficiently paid letters ஏதாவது இருக்கும் அப்படின்னா அது அந்த லெட்டர்ஸில் வந்து போஸ்டேஜ் டியூன்னு மார்க் பண்ணி அனுப்பணும். அந்த போஸ்டேஜ் டியூன்னு மார்க் பண்ணி அனுப்ப வேண்டியது எந்த கண்ட்ரியோட டியூட்டின்னு பார்த்தோம்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். எந்த கண்ட்ரியிலிருந்து அந்த ஆர்டிக்கல் போகுதோ அந்த கண்ட்ரி தான் போஸ்டேஜ் டியூ எவ்வளோ கம்மியாக போஸ்டேஜ் ஒட்டியிருக்காங்கன்றத மார்க் பண்ணி அனுப்பணும். அது வந்து அந்த கண்ட்ரியோட டியூட்டி தான். அப்படி அனுப்பும்போது அந்த டெஃபிஷியன்சி மார்க் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ டெஸ்டினேஷனில் வந்து அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட் த டெஸ்டினேஷன் தி அமௌண்ட் டு பி கலெக்டட் இஸ் கால்குலேட்டட் பை மல்டிப்ளையிங் த அமௌண்ட் taxed பை த ரேஷியோ between the rate of foreign letter in the country of destination and the rate of foreign letter in India. அதாவது அந்த லெட்டருக்கு ஒரு ஃபாரின் லெட்டரை அந்த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன்லேருந்து புக் பண்ணாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்லேருந்து இந்தியாவில் ஃபாரின் லெட்டருக்கான அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணியிருக்க டெஃபிஷியன்சியோட மல்டிப்ளை பண்ணிவிடுவாங்க.
அந்த அமௌண்ட் கூட ஹேண்ட்லிங் சார்ஜுன்னு ஒரு 2.5 ரூபி, மேக்ஸிமம் 2.5 ரூபி சேர்த்து வாங்குவாங்க. அதை வந்து டெலிவரி டைமில் அங்கே ஃபாரின் கண்ட்ரியில் வாங்கிட்டு டெலிவரி பண்ணுவாங்க. அதில் நம்ம இந்தியாவில் மார்க் பண்ணி அனுப்புகிற டெஃபிஷியன்சி அமௌண்ட்டை இந்தியன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துடுவாங்க. யூஸ் ஆஃப் ILC for addressing communication to foreign countries is not permissible except Bhutan, Bangladesh and Nepal. If any such article is posted, it will be treated as insufficiently paid letter. அதாவது ILC வந்து எந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் நேபாள். பூட்டான், பங்களாதேஷ், நேபாள் இந்த 3 கண்ட்ரியை தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி POGAT பார்ட் 1 வந்து பாகிஸ்தான், நேபாளை தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் இந்த 3 கண்ட்ரிஸோட பாகிஸ்தானையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாகிஸ்தான், பூட்டான், பங்களாதேஷ், நேபாளை தவிர வேறு எந்த கண்ட்ரிஸ்க்கும் ILC நம்ம அனுப்பக்கூடாது. ஒருவேளை ILC வேறு கண்ட்ரிஸ்க்கு போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் லெட்டராக கன்சிடர் பண்ணி ஆல்ரெடி இதுக்கு முன்ன பாயிண்டில் நம்ம சொல்லியிருக்கிறது போல் சார்ஜ் பண்ணுவாங்க. டெஸ்டினேஷன் கண்ட்ரியில் சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்ததாக போஸ்ட் கார்ட்ஸ். The head postcard should be shown on the address side of the postcard. This heading is not obligatory in case of picture postcards. அதாவது போஸ்ட் கார்டு ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அனுப்பும்போது அதனோட டைட்டில் வந்து போஸ்ட் கார்ட்ஸ்னு கம்பல்சரி மார்க் பண்ணியிருக்கணும். ஒருவேளை பிக்சர் போஸ்ட் கார்டாக இருந்தால் அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. தி ரிப்ளை போஸ்ட் கார்டு சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள் இன் ஃபாரின் போஸ்ட் எக்ஸப்ட் ஃபார் பங்களாதேஷ், நேபாள் அண்ட் பூட்டான் ஃபார் விச் இன்லேண்ட் ரேட்ஸ் அப்ளை. இதில் வந்து ரிப்ளை பெய்டு போஸ்ட் கார்டு, நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் வந்து ரிப்ளை போஸ்ட் கார்டுன்னு பார்த்துருக்கோம். ஒரு போஸ்ட் கார்டோட இன்னொரு போஸ்ட் கார்டு ரிப்ளைக்காக அட்டாச் பண்ணி அனுப்புவோம். ஆனால் ஃபாரின் போஸ்ட்டில் வந்துட்டு ரிப்ளை போஸ்ட் கார்டுன்றது பங்களாதேஷ், பூட்டான், நேபாள் இந்த 3 கண்ட்ரிஸை தவிர வேறு எந்த கண்ட்ரிஸ்க்கும் கிடையாது. இந்த 3 கண்ட்ரிஸ்க்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து இன்லேண்ட் ரேட்டில் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம் அந்த 3 கண்ட்ரிஸ்க்கும். இந்த போஸ்ட் கார்டோட சைஸ் 14 சென்டிமீட்டர் × 9 சென்டிமீட்டர் ஆஸ் லைக் இன்லேண்ட் போஸ்ட் கார்டு. இன்லேண்ட் போஸ்ட் கார்டும் சைஸும் அதே தான் 14 × 9 சென்டிமீட்டர். போஸ்ட் கார்டு ஷுட் நாட் பி ஃபோல்டட், கட் ஆர் ஆல்டர்ட் அண்ட் ஷுட் பி சென்ட் அன்என்க்ளோஸ்டு. போஸ்ட் கார்டை வந்து மடிச்சோ கட் பண்ணியோ ஆல்டர் பண்ணியோ அனுப்பக்கூடாது. அது ஓப்பன் கார்டாக உள்ளே இருக்கிறது கண்டென்ட் வந்து தெரிகிற மாதிரி தான் அனுப்பணும். நான் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ஆர் ஒன்லி பெர்மிட்டட் ஆன் த பேக் ஆஃப் த போஸ்ட் கார்டு. போஸ்டேஜ் ஸ்டாம்பை தவிர வேறு ஏதாவது போஸ்ட் கார்டில் ஒட்டி அனுப்புகிறதா இருந்தால் அது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடாது. கண்டென்ட் அதாவது ரிட்டன் கம்யூனிகேஷன் எங்கே இருக்கோ அந்த சைடில் பேக் ஆஃப் த போஸ்ட் கார்டில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அதை வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்பாக மிஸ்டேக் பண்ணிக்கக்கூடாது. அதனால் போஸ்ட் கார்ட்ஸ் நாட் கம்ப்ளைங் வித் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் லெட்டர்ஸ் அண்ட் டேக்ஸ்டு அக்கார்டிங்லி. ஒருவேளை அந்த போஸ்ட் கார்டு ஒருவேளை சைஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதுபோல் கண்டிஷன்ஸ் ப்ரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அந்த போஸ்ட் கார்டை வந்து நம்ம லெட்டராக கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அன்பெய்ட் லெட்டர்னு ட்ரீட் பண்ணி டேக்ஸ் பண்ணுவோம். இஃப் ரெகுலாரிட்டி ரிலேட்ஸ் ஒன்லி டு போஸ்டேஜ் அஃபிக்ஸ்ட் ஆன் பேக் ஆஃப் த கார்டு இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அன்பெய்ட். ஒருவேளை இந்த ப்ரீச் ஆஃப் கண்டிஷன்றது போஸ்டேஜ் மட்டும் பேக் சைடில் ஒட்டிட்டாங்க, ஃப்ரண்ட்டில் அட்ரஸ்க்கு மேலே ஒட்டாமல் ரிட்டன் கம்யூனிகேஷன் சைடில் போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒட்டிட்டாங்க, அப்படி இருந்தால் அதை வந்து அன்பெய்ட் போஸ்ட் கார்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெட்டர்ஸ்க்கு எப்படி டேக்ஸ் பண்ணுவோம், அன்பெய்ட் ஆர் இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் லெட்டரை எப்படி டேக்ஸ் பண்ணோன்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அது போலவே இந்த போஸ்ட் கார்டையும் டேக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பிரிண்டட் பேப்பர்ஸ். பிரிண்டட் பேப்பர்ஸ் கரஸ்பாண்ட் டு புக் பேக்கெட் சர்வீஸ் இன்லேண்ட் போஸ்ட். நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் புக் பேக்கெட் சர்வீஸ் எப்படி இருந்ததோ அதே போல் தான் பிரிண்டட் பேப்பர்ஸும். இன்ஸ்டெட் ஆஃப் 4 கேட்டகரிஸ் இன் இன்லேண்ட் போஸ்ட் தெர் ஆர் ஒன்லி 2 கேட்டகரிஸ் இன் ஃபாரின் போஸ்ட். நம்ம புக் பேக்கெட்டில் பார்த்தோம்னா 4 டைப்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு புக் பேக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ், புக் பேக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிக்கல்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்னு 4 விதமாக பார்த்தோம் புக் பேக்கெட்டை. அதற்கு பதிலாக இங்கே பிரிண்டட் பேப்பர்ஸ் ஃபாரின் போஸ்ட்டில் தெர் ஆர் ஒன்லி 2 கேட்டகரிஸ் இன் ஃபாரின் போஸ்ட். தே ஆர் ஆர்டினர்லி பிரிண்டட் பேப்பர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ரெஜிஸ்டர்ட் வித் த ஹெட் ஆஃப் த சர்க்கிள்.
நம்ம இன்லேண்ட் சர்வீஸில் இன்லேண்ட் போஸ்ட்டில் 4 டைப்ஸ் ஆஃப் புக் பேக்கெட் பார்த்தோம். ஆனால் இதில் பிரிண்டட் பேப்பர்ஸ்ன்றது ஒன்லி 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஆர்டினரிலி பிரிண்டட் பேப்பர்ஸ், இன்னொன்று ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர். ஐட்டம்ஸ் நாட் அட்மிட்டட் இன் இன்லேண்ட் போஸ்ட் ஆஸ் புக் பேக்கெட்ஸ் ஆர் நாட் அட்மிட்டட் ஆஸ் பிரிண்டட் பேப்பர்ஸ் இன் ஃபாரின் போஸ்ட். இன்லேண்ட் போஸ்ட்டில் நம்ம புக் பேக்கெட்டாக எதையெல்லாம் அட்மிட் பண்ண மாட்டோமோ அது எதையுமே ஃபாரின் போஸ்ட்லேயும் நம்ம பிரிண்டட் பேப்பர்ஸாக அலோவ் பண்ணுறது கிடையாது. Reproductions on paper, cardboard or other materials commonly used in printing, produced in several identical copies by means of mechanical or photographic process involving these of book or stencil or negative may be sent as printed papers. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் பேப்பர் கார்ட்போர்ட். இப்போ வந்து ஒரு பேப்பர் பிரிண்ட் பண்ணுறாங்க, அதையே ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெராக்ஸ் அதிகமாக ஒரே போல் காப்பீஸ் வந்து அதிகமாக ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் மீன்ஸில் வர பேப்பர்ஸ் எல்லாமே பிரிண்டட் பேப்பர்ஸாக அனுப்பலாம். தி ஃபாலோயிங் ஆர் ஆல்சோ அட்மிட்டட் அட் பிரிண்டட் பேப்பர் ரேட். பிரிண்டட் பேப்பர் ரேட்டில் கீழே கொடுத்துருக்க எல்லாத்தையும் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னன்றதை பார்ப்போம். Letters and postcards exchanged between pupils of schools, provided that the items are sent through the principals of the schools concerned. அதாவது ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது லெட்டர்ஸ் அண்ட் போஸ்ட்கார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சு பிட்வீன் பீப்புள்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிட்வீன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு இடையில் எக்ஸ்சேஞ்ச் ஆன லெட்டர்ஸ் போஸ்ட் கார்ட்ஸை வந்து பிரிண்டட் பேப்பர்ஸில் நம்ம அனுப்பலாம். ஆனால் என்னென்னா அது வந்து அந்தந்த ஸ்கூலோட முதன்மையானவங்க யாரோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் அப்படி அந்த ஸ்கூல் மூலமாக அதை அனுப்புனாங்கன்னா அதை அலோவ் பண்ணலாம். கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் சென்ட் பை ஸ்கூல்ஸ் டு தர் பப்பிள்ஸ் அண்டு பப்பிள்ஸ் எக்ஸசைஸ் வித் ஆர் வித்தவுட் கரெக்ஷன்ஸ். ஒருவேளை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்தந்த ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்ஸும் அதை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸசைஸும் அனுப்பலாம் பிரிண்டட் பேப்பராக. அடுத்ததாக மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் ஆர் ஃபார் நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பருக்காக கைப்பட எழுதின ஒர்க்ஸை வந்து அனுப்பலாம். மியூசிக்கல் ஸ்கோர்ஸ் இன் மேனுஸ்கிரிப்ட். மியூசிக்கல், அதாவது நம்ம மியூசிக்கில் வந்து சிம்பிள்ஸ் மூலமாக எழுதுவாங்க, அதுபோல் மியூசிக்கல் ஸ்கோர்ஸாக இருந்தால் மேனுஸ்கிரிப்ட் கைப்பட எழுதுனதையும் பிரிண்டட் பேப்பர் ரேட்டில் அனுப்பலாம். ஃபோட்டோ காப்பீஸ், ஆல்ரெடி அதாவது மேனுஸ்கிரிப்டாக எழுதியிருக்காங்க, அந்த பேப்பரை அப்படியே ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து அதை பிரிண்டட் பேப்பராக அனுப்பலாம். இம்ப்ரெஷன் அப்டைன்ட் பை மீன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ் மூலமாக டைப் பண்ண லெட்டர்ஸ் எல்லாமே பிரிண்டட் பேப்பர்ஸ் அனுப்பலாம். டைரிஸ் அண்டு டெஸ்க் கேலண்டர்ஸ் சென்ட் as complimentary copies shall be accepted on condition that the word complimentary is printed on cover and the name of the firm sending it is printed on the cover. அதாவது டைரி அண்ட் டெஸ்க் கேலண்டர்ஸ், கம்பெனிஸ் வந்து ஒரு கம்பெனிலேருந்து டைரிஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, அதை ஃபாரினில் இருக்கக்கூடிய அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கோ கிளைண்ட்ஸ்க்கோ அனுப்பணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதையும் பிரிண்டட் பேப்பர்ஸ் ரேட்டில் அனுப்பலாம். ஆனால் அதில் என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி காப்பீஸாக தான் இருக்கணும். அதை வந்து நம்ம மெர்ச்சன்டைஸாக அனுப்பக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 காப்பி அனுப்பிட்டு அதுக்கான அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நம்ம பிரிண்டட் பேப்பர் ரேட்டில் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை காம்ப்ளிமெண்ட்ரியாக அனுப்புனாங்க அப்படின்னா அதனோட விராப்பரில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு எழுதியிருக்கணும். அது இல்லாமல் அதை பிரிண்ட் பண்ண கம்பெனியோட நேமை வந்து அந்த கவரில் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அல்லது எழுதியிருக்கணும். பிரிண்டட் பேப்பர் ஷுட் பியர் இன் டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் beneath sender's address printed matter or printed matter at reduced rate. அதாவது டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் தான் நம்ம ஃபாரின் போஸ்ட்டுக்கு சென்டரோட அட்ரஸை எழுதணுன்றதை ப்ரீவியஸ் செக்ஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரிண்டட் பேப்பரை அனுப்பும்போது அந்த சென்டர்ஸ் அட்ரஸ்க்கு கீழே பிரிண்டட் பேப்பர் ஆர் பிரிண்டட் பேப்பர் அட் ரெடியூஸ்டு ரேட்
அப்படின்ட்டு எழுதியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது வந்து பிரிண்டட் மேட்டரில் தான் அனுப்புகிறாங்கன்னு. அப்படி இல்லை, அதை எழுதாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அதை அனுப்புகிறவங்களுக்கு நம்ம போஸ்டல் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு வேளை லெட்டர்னு நினச்சி அதை வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதை பிரிண்டட் மேட்டர்னு எழுதி அனுப்பணும். தி ஃபாலோயிங் cannot be transmitted at printed papers rate. இப்போ முன்னே வந்து எதெல்லாம் பிரிண்டட் பேப்பர்ஸாக அனுப்பலான்றதை பார்த்தோம். இப்போது எதெல்லாம் பிரிண்டட் பேப்பர்ஸ் ரேட்டில் அனுப்ப முடியாது அப்படின்றத பார்ப்போம். பேப்பர் அப்டைன்டு பை மீன்ஸ் ஆஃப் டைப்ரைட்டர் ஆஃப் எனி டைப். அதாவது முன்னே வந்து ஃபோட்டோ காப்பீஸ் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பலாம் பிரிண்டட் பேப்பர்ஸ் ரேட்டில், கம்ப்யூட்டர் பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் எடுத்து அனுப்பலான்றதை பார்த்தோம். ஆனால் அதே டைப்ரைட்டிங் மெஷின் மூலமாக டைப் பண்ணி அனுப்புகிறதா இருந்தால் அதை பிரிண்டட் பேப்பராக அனுப்ப முடியாது. காப்பீஸ் அப்டைன்டு பை மீன்ஸ் ஆஃப் ட்ரேசிங் பை ஹேண்ட் ரைட்டிங் ஆர் பை டைப் ரைட்டிங். அதே காப்பீஸ் வந்து அப்படியே ட்ரேசிங் மூலமாக, அதாவது ஒரு பேப்பரை மேலே வச்சு இன்னொரு பேப்பரை கீழே வச்சு அப்படியே நம்ம எழுதி அந்த ட்ரேசிங் வந்து ஹேண்ட் ரைட்டிங்காக மாற்றி கைப்பட எழுதி அனுப்பினோம்னா அதை பிரிண்டட் பேப்பர்ஸாக அனுப்ப முடியாது. காப்பீஸ் அப்டைன்டு பை மீன்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப் வச்சு காப்பி எஸ்கேப் பண்ணால் அதையும் அனுப்ப முடியாது. Articles of stationery properly, so-called reproduction, when it seems clear that the printed part is not essential part of the article. அதாவது உள்ளே இருக்க பிரிண்டட் பார்ட்டுக்கும் உள்ளே போகிற ஆர்டிக்கலோட கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு பேப்பரை சேர்த்து அனுப்பணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா பேப்பரை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. சம்மந்தமே இல்லாத பகுதியை அலோவ் பண்ணக்கூடாது. ஃபிலிம்ஸ் அண்ட் சவுண்ட் ஆர் வீடியோ ரெக்கார்டிங். இந்த வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் கேசட்ஸ் எல்லாம் பிரிண்டட் பேப்பர்ஸாக அனுப்பக்கூடாது. அடுத்து பஞ்சடு பேப்பர் டேப்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங் கார்ட்ஸ் பியரிங் பெர்ஃபார்மேஷன்ஸ் மார்க் ஆர் சைன் விச் வுட் கண்டெயின் அன்னோட்டேஷன். அதாவது பேப்பர் டேப்ஸ், இந்த கார்ட்ஸ், ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங் கார்ட்ஸ் எல்லாம் பிரிண்டட் பேப்பர்ஸாக நம்ம அனுப்பக்கூடாது. பிரிண்டட் பேப்பர்ஸ் ஷுட் நாட் கண்டெயின் எனி பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்டட் பேப்பர்ஸ்ன்றது இன்லேண்ட் போஸ்ட்டில் புக் பேக்கெட் எப்படியோ அது போல் ஃபாரின் போஸ்ட்டில் பிரிண்டட் பேப்பர்ஸ்னு பார்த்தோம். இந்த பாயிண்ட் அதுதான் சொல்லுது. அதாவது நம்ம புக் பேக்கெட்டில் வந்து எந்த விதமான பர்சனல் ரிட்டன் கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாதுன்றதை பார்த்துருக்கோம். அதே போல் பிரிண்டட் பேப்பர்ஸ்லேயும் எந்த விதமான பர்சனல் கரஸ்பாண்டன்ஸும் இருக்கக்கூடாது. They must not contain any postage stamp or form of prepayment or paper of monetary value. அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்க்குள்ளே போஸ்டேஜ் ஸ்டாம்பை வச்சு அனுப்புகிறோன்னா அனுப்பக்கூடாது. அதே போல் மானிட்டரி வேல்யூடைய எந்த விதமான ஸ்டாம்ப் பேப்பர் எதையும் அனுப்பக்கூடாது. Several copies obtained by admissible process may be sent together in single article provided they do not bear the names and addresses of different senders and addresses. அதாவது ஏதாவது ஒரு ப்ராசஸ் மூலமாக ஒரே பேப்பரை வந்து ஒரு 100 காப்பி எடுத்திருக்காங்க அப்படின்னா 100 காப்பியை வந்து ஒன்றா ஒரே ஆர்டிக்கலாக வச்சு அனுப்பலாம். ஆனால் அதுக்கான கண்டிஷன் என்னன்னா அந்த 100 பேப்பருமே வந்து ஃப்ரம் வந்து ஒரே சென்டர்கிட்டேருந்து ஒரே அட்ரஸிக்கிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்டர் ஒரே ஒருத்தர், ஆனால் அட்ரஸி மட்டும் அந்த பேப்பரில் வேறு நேம், ஒரே ஏரியாவில் இருக்கக்கூடிய வேறு நேம் போட்டு ஒரே ஆர்டிக்கலாக கவர் பண்ணி அதை ஒரே ஒருத்தருக்கு அனுப்பிட்டு அவர் அங்கே டெஸ்டினேஷனில் மற்ற எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துப்பாரு அப்படின்னா அதை அலோவ் பண்ணக்கூடாது. பேக்கெட்ஸ் கண்டெய்னிங் பிரிண்டட் இன்விடேஷன்ஸ் ஃபார் மேரேஜ் எக்ஸெட்ரா வில் பி ட்ரீட்டட் அஸ் பிரிண்டட் பேப்பர்ஸ். அதே இன்விடேஷன்ஸ், பிரிண்ட் பண்ண இன்விடேஷன்ஸ் இருந்தால் அதை பிரிண்டட் பேப்பர்ஸாக அனுப்பலாம். However, printed papers from editor of newspaper calling on individual subscribers to pay up arrears of subscriptions or similar notices will be treated as letters unless such articles are handed in at the post office counter and number at least 20 copies containing precisely identical copies. அதாவது இப்போ நியூஸ் பேப்பர் எடிட்டர்கிட்ட இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, ஃபாரினில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு
அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அப்படி அனுப்புகிறத வந்து பிரிண்டட் பேப்பர்ஸாக எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, அப்படி அனுப்பக்கூடிய ஆர்டிகல்ஸை வந்து டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டரில் எடுத்துகிட்டு வந்து தான் கொடுக்கணும். அவங்க பாக்ஸில் போடக்கூடாது, போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டரில் எடுத்துகிட்டு வந்து தான் கொடுக்கணும். அது இல்லாமல் மினிமம் வந்து 20 காப்பியாவது அனுப்பணும். மினிமம் 20 பேருக்காவது ஃபாரினில் இருக்கவங்களுக்கு அனுப்பணும். அப்படி மினிமம் 20 அனுப்பி போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டரில் கொடுக்கும் பட்சத்தில் அதை பிரிண்டட் பேப்பர்ஸாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை லெட்டர்ஸாக தான் அனுப்ப முடியும். அடுத்த பிரிண்டட் பேப்பர்ஸ்க்கான வெயிட் அண்ட் டைமென்ஷன்ஸ். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிரிண்டட் பேப்பர்ஸ் ஆர் as சேம் as லெட்டர்ஸ். அதாவது டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம லெட்டர்ஸ்க்கு என்ன டைமென்ஷன்ஸ் பார்த்தோமோ அதே டைமென்ஷன் தான் பிரிண்டட் பேப்பர்ஸ்க்கும். ஆல்மோஸ்ட்டு நம்ம இந்த லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸில், சர்ஃபேஸ் லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிக்குமே டைமென்ஷன்ஸ் வந்து லெட்டர்ஸ்க்கு என்ன டைமென்ஷனோ அதே தான் போஸ்ட் கார்ட்ஸை தவிர லெட்டர்ஸ்க்கு என்ன டைமென்ஷனோ அதே தான் பிரிண்டட் பேப்பர்ஸ்க்கும், ஸ்மால் பேக்கெட்ஸ்க்கும், பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ்க்கும். மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் பிரிண்டட் பேப்பர்ஸ் ஷுட் நாட் எக்ஸிட் 2 kgs. பிரிண்டட் பேப்பர்ஸோட மேக்ஸிமம் வெயிட்டும் 2 kg தான். However, printed papers containing only books and pamphlets may be sent up to 5 kgs. ஒருவேளை அந்த பிரிண்டட் பேப்பர்ஸில் வந்து புக்ஸும் பேம்ப்ளெட்ஸ் மட்டுமே இருக்குது அப்படின்னா அது 5 kg வரை அனுப்பலாம். அதே பிரிண்டட் பேப்பர்ஸில் ப்ரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பிரிண்டட் பேப்பர்ஸ் ஆன் ப்ரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் நாட் ஃபார்வேர்டட் அண்ட் ரிட்டன் டு சென்டர். பிரிண்டட் பேப்பர்ஸில் ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்ததுனாலும் அதை டெஸ்டினேஷனுக்கு ஃபார்வேர்ட் பண்ண மாட்டாங்க, சென்டருக்கு ரிட்டன் பண்ணிவிடுவாங்க. பிரிண்டட் பேப்பர்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் கார்ட்ஸ் ப்ரீச்சிங் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் லெட்டர்ஸ். ஒருவேளை கார்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட் கார்ட்ஸை வந்து பிரிண்டட் பேப்பர்ஸாக அவங்க அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து போஸ்ட் கார்ட் சைஸில் இல்லை, சைஸ் டிஃபர் ஆகுது, அல்லது பிரிண்டட் பேப்பர்ஸ்க்கான மற்ற கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லை, பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் ஏதாவது அந்த கார்டில் எழுதியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அதை பிரிண்டட் பேப்பராக நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம், அதை லெட்டர்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். லெட்டர்ஸாக கன்சிடர் பண்ணுற பட்சத்தில் அந்த ரேட் வந்து போஸ்டேஜ் வந்து பிரிண்டட் பேப்பர்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் லெட்டராக கன்சிடர் பண்ணி, இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் லெட்டருக்கு டெஸ்டினேஷன் கண்ட்ரியில் எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோமோ அதுபோல் டெலிவரிக்கு முன்னே சார்ஜ் பண்ணுவாங்க. பிரிண்டட் பேப்பர்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் கார்ட்ஸ் ஹேவிங் போஸ்டேஜ் அஃபிக்ஸ்ட் ஆன் பேக் ஆர் ட்ரீட்டட் அஸ் அன்பெய்ட் அண்ட் ரிட்டன் டு சென்டர். ஒருவேளை கார்ட் ஃபார்மேட்டில் பிரிண்டட் பேப்பர்ஸ் அனுப்புகிறாங்க, ஆனால் போஸ்டேஜ் ஸ்டாம்பை வந்து அட்ரஸ் சைடில் ஒட்டாமல் பின்னாடி ஒட்டிட்டாங்க அப்படின்னாலும் அதை வந்து அன்பெய்ட் பிரிண்டட் பேப்பராக கன்சிடர் பண்ணி சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக பல்க் பேக் சிஸ்டம். இந்த பல்க் பேக் சிஸ்டம்ன்றதை இப்போ வந்து எம் பேக்னு சொல்லுவோம். எம் பேக் தான் பல்க் பேக் சிஸ்டம். The system of bulk bag is available for dispatch or receipt of special bags of printed papers to or from addressees or senders in foreign countries. அதாவது பிரிண்டட் பேப்பர்ஸை வந்து ஒரு கொஞ்சம் பல்காக இருக்குது பிரிண்டட் பேப்பர்ஸ், ஒரே ஒரு அட்ரஸிக்கோ அல்லது ஒரே ஒரு அட்ரஸுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் பேக் ஒரு பேக்கில் கட்டி அதில் வந்து ஒரு லேபிள் யாருக்கு அனுப்புகிறாங்க, உள்ள வெயிட்டு எவ்வளோ இருக்குது, ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி போஸ்ட் பண்ணுற பட்சத்தில் அதை வந்து நம்ம பல்க் பேக் சிஸ்டம்னு அதை சொல்லுவோம். For it is available for dispatch or receipt of special bags of printed papers to or from addressees or senders in foreign countries. அதாவது ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கும் வரும், அதே போல் இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு அனுப்புகிறவங்களும் இந்த பல்க் பேக் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். எம் பேக்னு சொல்லுவோம். இப்போது the bag shall be closed so as to enable the post office to inspect the contents. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து உண்மையிலே பிரிண்டட் பேப்பர்ஸ் தானா இல்லை பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் ஏதாவது அதில் இருக்கான்றத இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கை க்ளோஸ் பண்ணணும். த மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் த பேக் இஸ் 30 kg. அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் தான் பல்க் பேக்குள்ளே இருக்கணும், எம் பேக்குள்ளே இருக்கணும். அந்த எம் பேக்கோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா 30 kg தான்.
the minimum chargeable weight of the bag is 5 kg. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது அந்த எம் பேக் வந்து ஒரு 1 kg தான் இருக்குது அப்படின்னாலும் நம்ம 1 kgக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம். மினிமம் சார்ஜபிள் வெயிட் வந்து 5 kg. 5 kgக்கு கம்மியாக இருந்தாலும் நம்ம 5 kgsக்கான வெயிட் சார்ஜ் பண்ணுவோம். The bag should be closed with label indicating name, address of the addressee and weight of bag tied around the neck of the bag. அதாவது அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேக்குக்குள்ளே கட்டி க்ளோஸ் பண்ணுறோம். அந்த க்ளோஸ் பண்ணுற பேக்கோட நெக்கில் க்ளோஸ் பண்ணுற இடத்துல ஒரு லேபிள் இருக்கணும். அந்த லேபிளில் வந்துட்டு அட்ரஸியோடைய நேம், யாருக்கு அனுப்புகிறாங்க, அவங்களோட அட்ரஸ் என்ன, அது இல்லாமல் அந்த பேக்கோட வெயிட் எவ்வளோன்றதை மார்க் பண்ணியிருக்கணும். The size of the label should not be smaller than 14x9 cm. அந்த லேபிளோட சைஸ் பார்த்தோம்னா மினிமம் 14x9 சென்டிமீட்டராவது இருக்கணும். அதாவது ஒரு போஸ்ட் கார்டு சைஸாவது மினிமம் இருக்கணும். அதை விட சின்ன லேபிளாக கட்டக்கூடாது. A similar label should be placed inside the bag. அதாவது வெளியில் கட்டியிருக்க லேபிளை போலவே அந்த பேக் போஸ்ட் பேக்குக்குள்ளேயும் ஒரு லேபிள் வச்சுருக்கணும். பல்க் பேக் கேன் பி சென்ட் எய்தர் ரெஜிஸ்டர்ட் ஆர் அன்ரெஜிஸ்டர்ட். அந்த எம் பேக்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியும் அனுப்பலாம், அன்ரெஜிஸ்டர்ட் பல்க் பேக்காகவும் அனுப்பலாம். Application for bulk bag facility is to be made to head of the circle through a post office proposed to post such bags. அந்த எம் பேக்குக்கான அப்ளிகேஷனை வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு தான் நம்ம அனுப்பணும். அவர் ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் அனுப்பணும். அதுக்கு நம்ம ஃப்ராங்கிங் மிஷின்ஸ் மற்றதுக்கு கொடுக்குற போல் இந்த பல்க் பேக்குக்கும் ஒரு லைசன்ஸ் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அப்ரூவ் பண்ணி கொடுப்பாரு. அப்படி அவர் அந்த அப்ளிகேஷன் ஹெச்ஓசி ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபையிங் வில் ஆஸ்க் த சென்டர் டு டெபாசிட் அமௌண்ட் ஆஃப் போஸ்டேஜ் பேயபிள் இன் எ மந்த் இன் கேஷ் ஆர் இன் எ போஸ்ட் சேவிங்ஸ் பேங்க் செக்யூரிட்டி டெபாசிட் அக்கௌண்ட் ஆர் என்எஸ்சி ஃப்ளெட்ஜட் டு ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் பை கேரண்டி ஃப்ரம் எஸ்பிஐ. அதாவது ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து அந்த அப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனார் அப்படின்னா அந்த அப்ளிகண்ட் கிட்ட, அதாவது அவங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ போஸ்டேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்ற யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ பேக் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளோ போஸ்டேஜ் சார்ஜ் ஆகுன்றதை கால்குலேட் பண்ணி ஒரு மாதத்துக்கு அவங்க எவ்வளோ போஸ்டேஜ் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த அமௌண்ட்டை முன்னாடியே டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில். அதை வந்து கேஷாக டெபாசிட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா போஸ்ட் சேவிங்ஸ் பேங்க் செக்யூரிட்டி டெபாசிட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி அதை செக்யூரிட்டியாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சேவிங் சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணி அதை ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு ப்ளட்ஜ் பண்ணி கொடுக்கலாம். ஆர் பை கேரண்டி ஃப்ரம் எஸ்பிஐ, இல்லைனா ஸ்டேட் பேங்க்லேருந்து கேரண்டி வாங்கி கொடுக்கலாம். அப்படி டெபாசிட் பண்ணதுக்கு பிறகு ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து அந்த அப்ளிகண்ட்டுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்பார். லைசன்ஸ் நம்பர்லாம் அதிலே மென்ஷன் ஆகியிருக்கும். தி சென்டர் வில் ஹேண்ட் ஓவர் த பேக்ஸ் வித் இன்வாய்ஸ் இன் டூப்ளிகேட். அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கான போஸ்ட் பேக் பார்த்தோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அவங்க பிரிண்டட் பேப்பர்ஸை வந்து ஸ்பெஷல் பேக்காக க்ளோஸ் பண்ணுறதுக்கான போஸ்ட் பேக்ஸ் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்போம். அப்படி கொடுத்ததுக்கு பிறகு தி சென்டர் வில் ஹேண்ட் ஓவர் த பேக்ஸ் வித் இன்வாய்ஸ் இன் டூப்ளிகேட். சென்டர் வந்துட்டு அந்த பேக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இன்வாய்ஸை வந்து டூப்ளிகேட் 2 காப்பியாக எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பாரு. உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு அந்த இன்வாய்ஸில் ஒரு காப்பியை வந்து சைன் பண்ணி சென்டர்கிட்டே ரிட்டன் கொடுத்துருவாங்க. ஒரு காப்பியை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. A bill will be sent to him on 10th of each succeeding month. He has to settle the bill within 7 days of receipt of the bill. அப்படி ஃபைல் பண்ணி வைக்கிற இன்வாய்ஸை வச்சு அதிலேயே வந்து எவ்வளோ வெயிட்டு ஒவ்வொரு முறையும் அனுப்பியிருக்காங்க, ரெஜிஸ்டரா அன்ரெஜிஸ்டரான்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வாய்ஸை வச்சு ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி 10th of each succeeding month, ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி அதுக்கு முன்ன மாதத்தில் எவ்வளோ பேக் அவங்க அனுப்பியிருக்காங்க அதுக்கான போஸ்டேஜ் ரேட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அந்த சென்டருக்கு வந்து பில் அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகிற பில் அமௌண்ட்டை அந்த சென்டர் வந்து என்ன பண்ணணுன்னா பில் வந்ததுலேருந்து 7 நாளுக்குள்ளே அந்த பில் அமௌண்ட்டை பே பண்ணணும்.
அதாவது ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி பில் போகுது அப்படின்னா 17க்குள்ளே அந்த பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். In case of non-payment of bill, license will be cancelled by head of the circle immediately and the amount due will be recovered from the deposit made by the sender under section 12 of Indian Post Office Act 1898. அதாவது ஒருவேளை அந்த சென்டர் வந்து 7 நாளுக்குள்ளே பில் பே பண்ணலை அப்படின்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து அந்த லைசன்ஸை உடனடியாக கேன்சல் பண்ணிவிடுவார். கேன்சல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் பில் அமௌண்ட் எவ்வளோ அவர் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அவர் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்லேருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் செக்ஷன் 12 ஆஃப் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898 படி ஆக்ஷனும் எடுக்கலாம். தி லைசன்ஸ் இஸ் ரீவொக்கபிள் பை ஹெட் ஆஃப் சர்க்கிள் by means of 7 days notice in writing without assigning any reason whatsoever. அதாவது பே பண்ணாமல் இருந்தால் உடனடியாக லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம். அதே போல் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் நினச்சாருன்னா எப்போ வேணுனாலும் அந்த அப்ளிகன்ட் சென்டருக்கு 7 நாளுக்கு முன்னே ஒரு நோட்டீஸ் அனுப்பி எந்த ரீசனுமே மென்ஷன் பண்ணாமல் 7 நாளில் அந்த நோட்டீஸ் அனுப்பி 7 நாளுக்கு பிறகு அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடலாம். The license though terminated may however be renewed by head of the circle under terms and conditions which he may think proper to impose. ஒருவேளை அவங்களோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு 7 days நோட்டீஸ் கொடுத்து, அதுக்கு பிறகு மீண்டும் அப்ளிகண்ட் வந்து கேட்குறாரு, அப்போது ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து அவரோட லைசன்ஸை ரினியூ பண்ணலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினச்சாருன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து அந்த லைசன்ஸை ரினியூவல் பண்ணி மீண்டும் அவர் கூட கான்ட்ராக்ட் தொடரலாம். Empty bags required for packing will be provided by the post office. Bags containing items to be submitted to customs authorities should bear customs label CN22 on the rectangular label tied around the neck of the bag. அதாவது அவங்க பேக் பண்ணுறதுக்கு தேவையான பேக்ஸை வந்து எம்டி பேக்ஸை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் கொடுக்கும். ஒருவேளை அந்த அந்த பேகு பல்க் பேக் பேக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து டியூட்டியபிள் குட்ஸ் ஏதாவது அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த லேபிள் ரெக்டாங்குலர் லேபிளில் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த அட்ரஸி வெயிட் ஆஃப் த பேக்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதே லேபிளில் கஸ்டம்ஸ் லேபிளும் ஒட்டி இருக்கணும். ஒருவேளை அதாவது CN22ன்னு இதில் மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா வேல்யூ வந்து 300 SDRக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து CN22 கஸ்டம்ஸ் லேபிளை ஒட்டி அனுப்பணும். When a bulk bag is received from foreign country to addressee in India, postmaster will send an intimation to the addressee. ஒரு பல்க் பேக் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அந்த பல்க் பேக்குக்கு வந்து இப்படி பல்க் பேக் வந்திருக்குன்ற இன்டிமேஷன் வந்து போஸ்ட் மாஸ்டர் அட்ரஸிக்கு அனுப்புவார். அந்த அட்ரஸி ஆர் எனி ஆத்தரைஸ்டு பர்சன் மே ப்ரொடியூஸ் த ரெசிப்ட் டியூலி சைன்ட் அட் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் அக்செப்ட் த பல்க் பேக்ஸ். அந்த இன்டிமேஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சைன் பண்ணிவிட்டு அட்ரஸையோ அல்லது அவரால் ஆத்தரைஸ் பண்ண பர்சனோ வந்துட்டு பல்க் பேக்கை எடுத்துக்கலாம். He shall undertake to return the empty postal bags used for packing the bulk bags within 3 days from the date of its receipt. அப்படி பல்க் பேக்கை எடுத்துகிட்டு போனால் அது எடுத்துகிட்டு போன அந்த பல்க் பேக் வந்து வாங்கிட்டு போனதுலேருந்து 3 நாளுக்குள்ளே அந்த போஸ்டல் பேக்ஸ் எம்டி பேக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். The post office must pay the compensation on loss or total theft or total damage to the M bag up to 150 SDR. SDRன்றது ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டால் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் காமனாக ஒரு கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த SDRன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். இப்போ வந்து இந்தியன் வேல்யூவில் ஆல்மோஸ்ட் ஒரு 100 rupees பக்கம் இருக்குது. இந்த எம்பேக் வந்து லாஸ் ஆனாவோ அல்லது டோட்டலாக டேமேஜ் ஆனாலோ இல்லது கம்ப்ளீட்டாக எந்த கண்டென்ட்டுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக தொலைஞ்சு போனாலும் மேக்ஸிமமாக 150 SDR வர போஸ்ட் ஆஃபீஸ் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். Indirect loss of profit will not be taken into consideration on calculating the compensation amount. அதில் வந்து இன்டைரக்ட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஏதாவது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
உள்ளே இருக்குது ஏதாவது பிரிண்டட் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸோட வேல்யூ வந்து கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 SDR இருக்குது. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவர் அட்ரஸி வந்து வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து கூட ஒரு 30 SDR எக்ஸ்ட்ராவாக லாபம் கிடைக்கும். அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ராவாக லாபம் கிடைக்கக்கூடிய இன்டைரக்ட் ப்ராஃபிட்டை வந்து நாம் காம்பன்சேட் பண்ண மாட்டோம். அதனோட டைரக்ட் வேல்யூ என்னவோ அதை மட்டும்தான் நம்ம காம்பன்சேஷனாக கொடுப்போம். ஃபார் ஈச் பல்க் பேக் exceeding 500 grams in weight, a customs clearance fee of about ₹30 is chargeable instead of a charge per item contained in the bag. அதாவது கஸ்டம்ஸில் சப்மிட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் ஏதாவது பல்க் பேக்கில் இருக்குது, அதாவது பல்க் பேக் வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்கு போயிட்டு வருது, அதனோட வெயிட் வந்து பல்க் பேக்கோட வெயிட் 500 கிராம்ஸ்க்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ ஒரு ₹30 நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்த பிறகு தான் அதை டெலிவரி பண்ணுவோம். பல்க் பேக் அவ்வளோதான் சார். அடுத்ததாக ஸ்மால் பேக்கெட்ஸ். ஸ்மால் பேக்கெட்ஸ்ன்றது என்ன? The small packet service is intended to enable transmission of small quantities of goods by letter post. Gifts, items of saleable value, samples of merchandise can be forwarded by small packets. Small packetன்றது என்னென்னா ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் குட்ஸ், ஏதாவது ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் குட்ஸை லெட்டர் போஸ்ட் மூலமாக அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் தான் ஸ்மால் பேக்கெட் சர்வீஸ். கிஃப்ட்ஸ், ஐட்டம்ஸ் ஆஃப் சேலபிள் வேல்யூ அண்ட் சாம்பிள்ஸ் ஆஃப் மெர்ச்சன்டைஸ். அதாவது இந்த ஸ்மால் பேக்கெட்ஸில் என்னென்னலாம் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிஃப்ட் அனுப்பலாம், ஐட்டம்ஸ் ஆஃப் சேலபிள் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸையும் அனுப்பலாம். அது இல்லாமல் மெர்ச்சன்டைஸ் அதாவது வியாபாரத்துக்காக சாம்பிள்ஸ் அனுப்பலாம் ஸ்மால் பேக்கெட்ஸ் மூலமாக. டாக்குமெண்ட்ஸ் நாட் இன் நேச்சர் ஆஃப் கரண்ட் அண்ட் பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் பட் எக்ஸ்சேஞ்சு பிட்வீன் த சென்டர் அண்ட் அட்ரஸி கேன் பி சென்ட் பை ஸ்மால் பேக்கெட். Legal and commercial documents, world correspondence, insurance documents, etc. come under this description. அதாவது பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் நம்ம பிரிண்டட் பேப்பர்ஸ்க்கு பார்த்தது போல் பர்சனல் கரஸ்பாண்டன்ஸை மட்டும் ஸ்மால் பேக்கெட்ஸ்லேயும் அனுப்ப முடியாது. அதற்கு பதிலாக லீகல் அண்ட் கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட், கமர்ஷியல் டாக்குமெண்ட், வேர்ல்டு கரஸ்பாண்டன்ஸ் அதாவது ஆல்ரெடி அனுப்பின லெட்டர்ஸையே மீண்டும் அனுப்பணுன்னா அனுப்பலாம். அதே போல் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸையும் ஸ்மால் பேக்கெட்ஸ் மூலமாக அனுப்பலாம். டாக்குமெண்ட்ஸ் பெர்மிசிபிள் அஸ் பிரிண்டட் பேப்பர்ஸ் மே ஆல்சோ பி இன்க்ளூடட் இன் ஸ்மால் பேக்கெட்ஸ். அதாவது பிரிண்டட் பேப்பர்ஸில் நம்ம என்னென்னலாம் அனுப்பலாமோ அது எல்லாமே ஸ்மால் பேக்கெட்ஸ்லேயும் அனுப்பலாம். கிராமோஃபோன் ரெக்கார்ட்ஸ், டேப்ஸ் அண்ட் வயர்ஸ், ஏடிபி ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங் கார்ட்ஸ், மேக்னெட்டிக் டேப்ஸ் ஆர் சிமிலர் மீன்ஸ் as well as QSL cards can be sent as small packet. Cards not containing personal communication can also be sent as small packets. அதாவது பிரிண்டட் பேப்பர்ஸில் அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் பேக்கெட்ஸ்லேயும் அனுப்பலான்னு பார்த்தோம். அதே போல் நம்ம பார்த்தோம்னா இந்த கிராமோஃபோன் ரெக்கார்ட்ஸ், ஆடியோ ரெக்கார்டிங்ஸ், டேப்ஸ் அண்ட் வயர்ஸ் இதெல்லாம் நம்ம பிரிண்டட் பேப்பர்ஸில் அனுப்ப முடியாது. ஆனால் அதையும் நம்ம ஸ்மால் பேக்கெட்ஸில் அனுப்பலாம். ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங் கார்ட்ஸ், அதாவது கார்ட்ஸ் மூலமாக டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகக்கூடிய கார்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பலாம். அதே போல் மேக்னெட்டிக் டேப்ஸ் அனுப்பலாம். QSL கார்ட்ஸ்னால் என்ன சார்? ரேடியோ கம்யூனிகேஷன் கார்ட்ஸ், அதாவது போஸ்ட் கார்டு சைஸில் தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து ரேடியோ கம்யூனிகேஷன் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். அதுபோல் QSL கார்ட்ஸை ஸ்மால் பேக்கெட்டில் அனுப்பலாம். ஒருவேளை போஸ்ட் கார்ட்ஸே அனுப்புகிறாங்க அப்படின்னாலும் அதை ஸ்மால் பேக்கெட்ஸில் அனுப்பலாம். ஆனால் அதில் பர்சனல் கம்யூனிகேஷன் எதுவும் இருக்கக்கூடாது. பர்சனல் கம்யூனிகேஷன் இல்லாத எல்லாத்தையும் ஸ்மால் பேக்கெட்ஸ்லேயும் அனுப்பலாம். அண்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் வெயிட் ஆஃப் ஸ்மால் பேக்கெட். ஸ்மால் பேக்கெட்ஸோட டைமென்ஷன் வெயிட் எப்படி? ஸ்மால் பேக்கெட் ஷுட் கன்ஃபார்ம் டு த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டைமென்ஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் லெட்டர்ஸ். ஆல்ரெடி சொன்னது போல் லெட்டர்ஸ்க்கு நம்ம என்னென்ன மினிமம் மேக்ஸிமம் டைமென்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கோமோ அதே கண்டிஷன்ஸை ஸ்மால் பேக்கெட்ஸும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏ ஸ்மால் பேக்கெட் ஷுட் நாட் எக்ஸிட் 2 kgs இன் வெயிட். ஸ்மால் பேக்கெட்ஸ்க்கான மேக்ஸிமம் வெயிட் 2 kgs. இண்டிகேஷன், அதில் இண்டிகேட் பண்ணி அனுப்பணும். என்னென்னா ஸ்மால் பேக்கெட் ஷுட் பியர் த இண்டிகேஷன் பெட்டிட்ஸ் பேக்கெட்ஸ்.
ஆர் ஸ்மால் பேக்கெட்ஸ். அதாவது அதில் வந்துட்டு ஸ்மால் பேக்கெட்ஸோட டாப்பில் நம்ம போஸ்ட் கார்டோட டாப்பில் போஸ்ட் கார்டுன்னு எழுதியிருக்கணும்னு பார்த்தோம். அதே போல் ஸ்மால் பேக்கெட்ஸ்க்கும் பெட்டிட்ஸ் பேக்கெட்ஸ் ஆர் ஸ்மால் பேக்கெட்ஸ்னு எழுதியிருக்கணும். கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஷுட் ஆல்வேஸ் அக்கம்பனி ஸ்மால் பேக்கெட்ஸ் irrespective ஆஃப் த வேல்யூ ஆஃப் ஐட்டம்ஸ். ஒருவேளை அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் தான் அனுப்புகிறாங்க, அதுக்கு ஸ்மால் பேக்கெட்ஸில் சில லீகல் அண்ட் கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, அதுக்குன்னு வேல்யூ எதுவுமே கிடையாது, அதனோட வேல்யூ 0 தான் அப்படின்னாலும் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஸ்மால் பேக்கெட்ஸில் கண்டிப்பாக வச்சு அனுப்பணும். அதனோட வேல்யூ எப்படி இருந்தாலும் சரி irrespective ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ஐட்டம்ஸ். டெலிவரி ஸ்மால் பேக்கெட்ஸ் டெலிவரி கண்டிஷன் எப்படி இருக்குது? ஸ்மால் பேக்கெட்ஸ் எக்ஸீடிங் 500 grams in weight ஆர் சப்ஜெக்ட் டு a delivery fee payable by the addressee at the time of delivery. ஸ்மால் பேக்கெட்ஸ் வந்து 500 கிராம்ஸ்க்கு வெயிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது டெலிவரி பண்ணும்போது டெலிவரி ஃபீன்னு தனியாக சார்ஜ் பண்ணுவோம். ஒரு வேளை அதில் கஸ்டம்ஸ் டியூட்டியபிள் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி போடுவாங்க, போஸ்டேஜ் ஃபீ போடுவாங்க, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ போடுவாங்க. அது எல்லாம் இல்லாமல் டெலிவரி ஃபீனி எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்தியாவில் ஸ்மால் பேக்கெட்ஸ் 500 கிராம்ஸ்க்கு அதிகமாக இருந்தால் டெலிவரி ஃபீன்னு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஸ்மால் பேக்கெட்ஸ் வந்து கண்டிஷன்ஸ் ப்ரீச் பண்ணுறாங்க. அப்போது ஸ்மால் பேக்கெட்ஸ் நாட் கன்ஃபார்மிங் டு த கண்டிஷன்ஸ் டிஸ்கிரைப்ட் will be returned to sender and will be charged at double the deficiency for a rate applicable in the inland post for the class of article answering the description of the article in question, letter or parcel. அதாவது கண்டிஷன்ஸ் ப்ரீச் ஆகுது அப்படின்னா அதை வந்து டெஸ்டினேஷனுக்கு நம்ம ஃபார்வேர்ட் பண்ண மாட்டோம், சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஒருவேளை போஸ்டேஜ் ஏதாவது கம்மியாக இருக்குது அதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்மால் பேக்கெட்ஸ்குள்ளே கண்டென்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, அது வந்து லெட்டர்ஸ் இன்லேண்ட் போஸ்ட்டில் லெட்டராக கன்சிடர் பண்ணுவோமா அல்லது பார்சலாக கன்சிடர் பண்ணுவோமான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம அதை எந்த கிளாஸ் ஆஃப் ஆர்டிக்கல் லெட்டராக எடுத்துக்கிட்டால் லெட்டருக்கான சார்ஜஸ்க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து கம்மியாக இருக்கிற அமௌண்ட்டை வந்து டபுளாக சார்ஜ் பண்ணணும். இல்லை பார்சலுக்கான கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை பார்சல் இன்லேண்ட் பார்சலாக கன்சிடர் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் ஆகுமோ அந்த அமௌண்ட்டுக்கு கம்மியாக போஸ்டேஜ் இருந்ததுன்னா அந்த டெஃபிஷியன்சி டபுளாக சார்ஜ் பண்ணி வாங்குவோம். போஸ்டேஜ் அன்பெய்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் ஸ்மால் பேக்கெட்ஸ். ஸ்மால் பேக்கெட் ஷுட் பி ஃபுல்லி ப்ரீபெய்ட். ஸ்மால் பேக்கெட்ஸ் வந்து அன்பெய்டாவோ இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாவோ இருக்கக்கூடாது, ஃபுல்லி ப்ரீபெய்டாக தான் இருக்கணும். அன்பெய்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் ஸ்மால் பேக்கெட்ஸ் ஆர் நாட் ஃபார்வேர்டட். ஒருவேளை அன்பெய்டாவோ இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாவோ இருந்ததுன்னா அந்த ஸ்மால் பேக்கெட்ஸை நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஃபார்வேர்ட் பண்ண மாட்டோம். வேர் பாசிபிள் தே ஆர் ரிட்டன் டு சென்டர் அண்ட் டெலிவர்ட் ஆன் ரெக்கவரி ஆஃப் சார்ஜஸ் இஃப் எனி, ட்ரீட்டிங் தெம் ஆஸ் இன்லேண்ட் பார்சல்ஸ். அதாவது முன்னே வந்து ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்ததுன்னா அது லெட்டராகவோ அல்லது பார்சலாகவோ ரெண்டில் எதுக்கு பொருந்ததோ அப்படி கன்சிடர் பண்ணி இருக்கிற அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா டெஃபிஷியன்சி சார்ஜ் பண்ணுவோம், டபுள் த டெஃபிஷியன்சி சார்ஜ் பண்ணுவோன்னு சொன்னோம். அதுவே அன்பெய்டாவோ அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாவோ இருந்தது, மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் போஸ்டேஜ் மட்டும் கம்மியாக ஓட்டியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை இன்லேண்ட் பார்சலாக ட்ரீட் பண்ணி டெலிவரிக்கு முன்னே எவ்வளோ அமௌண்ட் டியூ ஏதாவது இன்லேண்ட் பார்சலுக்கு சார்ஜ் பண்ணும்போது அமௌண்ட் ஏதாவது கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த டெஃபிஷியன்சி அமௌண்ட்டை மட்டும் டபுள் த டெஃபிஷியன்சி இல்லை, அந்த எவ்வளோ கம்மியாக இருக்கோ சிங்கிள் டெஃபிஷியன்சி மட்டும் வாங்கிட்டு அதை டெலிவரி பண்ணுவோம். ஸ்மால் பேக்கெட்ஸ் அவ்வளோதான் சார். அடுத்தது லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட், பிஎல்பி. பிஎல்பின்றது நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே தான் இதுலேயும். மேக்ஸிமம் வெயிட் வந்து 7 kgs. They are exempted from postage, registration, acknowledgement fee and enquiry fee. Literature for the blind is also called as கேசோகிராம்ஸ். பிஎல்பி இதனோட இன்னொரு நேம் வந்து கேசோகிராம்ஸ்னு சொல்கிறோம். ஆர்டிகல்ஸ் அசிமுலேட்டட் டு பிஎல்பி ஆர் தோஸ் விச் கண்டெயின் பேப்பர்ஸ் ஆஃப் எனி கைண்ட், பீரியாடிக்கல்ஸ், புக்ஸ் அண்ட் பிளேட்ஸ் இம்ப்ரெஸ்ட் இன் பிரைலே ஆர் எனி அதர் ஸ்பெஷல் டைப் ஃபார் த யூஸ் ஆஃப் பிளைண்ட். இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ன்றத கேசோகிராம்ஸ்னு சொல்கிறோம். இதில் எதெல்லாம் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைலி மெத்தடில் இருக்கக்கூடிய
பேப்பர்ஸ், பீரியாடிக்கல்ஸ், புக்ஸ் எல்லாம் அனுப்பலாம். அல்லது பிரெய்லி இல்லைனா வேறு ஏதாவது இருக்கலாமான்னா இருக்கலாம். ஆனால் அது வந்து பிளைண்டுக்கான லாங்குவேஜாக மட்டும்தான் இருக்கணும். பிளைண்டு மட்டுமே அதை படிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட் பிஎல்பியாக அட்மிட் பண்ணலாம். சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் ஆஸ் லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட் ஆர் அட்மிட்டட் ஒன்லி இஃப் தே ஆர் சென்ட் பை ஆர் அட்ரஸ் டு அன் அஃபிஷியலி ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூட் ஃபார் பிளைண்ட். ஒருவேளை பிளைண்டுக்கான சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை அட்மிட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஒன்லி இஃப் தே ஆர் சென்ட் பை ஆர் அட்ரஸ்டு டு அஃபிஷியலி ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூட் ஃபார் பிளைண்ட். பிளைண்டுக்கான இன்ஸ்டியூட் அனுப்புனாலோ அல்லது பிளைண்டுக்கான இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புனாலோ ஃப்ரம் ஆர் டு அஃபிஷியலி ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூட் ஃபார் பிளைண்ட். பிளைண்டுக்கான இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்பணும். அப்படி இல்லைன்னா பிளைண்டுக்கான இன்ஸ்டியூட்க்கு அனுப்பணும். அப்படி அனுப்புனா மட்டும் சவுண்ட் ரெக்கார்டிங்ஸை பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டை நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் சப்ஜெக்ட் டு த சேம் லிமிட்ஸ் ஆஃப் டைமென்ஷன் ஆஸ் லெட்டர்ஸ். இதனோட டைமென்ஷன்ஸும் லெட்டர்ஸ்க்கு நம்ம என்ன டைமென்ஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோமோ அதே தான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டைமென்ஷன்ஸ். பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட் ஷுட் நாட் எக்ஸீட் 7 kgs இன் வெயிட். இதனோட மேக்ஸிமம் வெயிட் 7 kgs. They should bear the inscription literature for blind or kysograms in the right and top corner of the article. அந்த ஆர்டிக்கலோட ரைட் அண்ட் டாப் கார்னரில் லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட் அப்படின்னு எழுதியிருக்கணும் அல்லது கீசோகிராம்ஸ்னு எழுதியிருக்கணும். அடுத்த போஸ்டேஜ். இதுக்கான போஸ்டேஜ் என்ன நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் த போஸ்டேஜ் சார்ஜஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் பை சர்ஃபேஸ் போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் என்கொயரி ஃபீ. Air surcharges for transmission of literature for blind by air or for transmission of acknowledgement by air are payable as for printed papers. அதாவது பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டுக்கு போஸ்டேஜ் நம்ம சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இது எந்தெந்த சார்ஜஸ்லேருந்து எக்ஸம்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா தே ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் போஸ்டேஜ் சார்ஜஸ். சர்ஃபேஸ் போஸ்ட், அதாவது சர்ஃபேஸ் போஸ்ட்டில் போகும் பட்சத்தில் அதுக்கான போஸ்டேஜ் சார்ஜ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரேஷன். அது ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எக்ஸம்ஷன், அக்னாலஜ்மெண்ட் கார்டுக்கு ஃபீ வாங்கிறது கிடையாது. அதே போல் என்கொயரி ஃபீயும் பிளைண்ட் லிட்ரேச்சருக்கு வாங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு வேளை ஏர்மெயிலில் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான ஏர் சர்சார்ஜ் மட்டும் நம்ம வாங்கணும். ஒருவேளை அங்கேருந்து டெலிவரி ஆன பிறகு வரக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் வந்து ஏர் மூலமாக வரணும் அப்படின்னா அந்த அக்னாலஜ்மெண்ட்கான ஏர் சர்சார்ஜையும் நாம் வாங்கணும். பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ். லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் ஆன் பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் ரிட்டர்ன்டு டு சென்டர் அண்ட் சார்ஜ்டு ஆன் டெலிவரி வித் இன்லேண்ட் லெட்டர் ஆர் பார்சல் போஸ்டேஜ் ரேட் விச் எவர் இஸ் அப்ளிகபிள். ஒருவேளை பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து பிளைண்டுக்கான பேக்கெட்ஸ் இல்லை, பிளைண்டுக்கான ஐட்டம்ஸ் உள்ளே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம ஃபார்வேர்ட் பண்ண மாட்டோம். சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அன்சார்ஜ்டு ஆன் டெலிவரி அதை வந்து இன்லேண்ட் லெட்டராக இல்லை பார்சல் ரெண்டில் எதுக்கான கண்டிஷன்ஸ் பொருந்துதோ அப்படி கன்சிடர் பண்ணி அது இன்லேண்ட் ரேட்டில் சார்ஜ் பண்ணுவோம். இன்லேண்ட் லெட்டராக இருந்தால் இன்லேண்ட் லெட்டர் அதனோட வெயிட்டுக்கு இன்லேண்ட் லெட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை டெலிவரிக்கு முன்னே சென்டர்கிட்ட கலெக்ஷன் பண்ணணும். அல்லது பார்சலாக இருந்தால் பார்சலுக்கான ரேட்டை கலெக்ஷன் பண்ணணும். அவ்வளோதான் சார். செக்ஷன் 3 பிஓ கைட் பார்ட் 2 அவ்வளோதான். இதில் வந்து லெட்டர் போஸ்ட்டுக்கான எல்லா கிளாஸஸ் 5 கிளாஸஸை பற்றி பார்த்தோம். அடுத்த செக்ஷன் 4ல் வந்து இந்த லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ்க்கான ஸ்பெஷல் சர்வீசஸை பற்றி பார்ப்போம். அது இல்லாமல் இந்த லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸில் நம்ம ஒரு கிளாஸ் மட்டும் இன்னும் பார்க்காம இருக்கோம். என்னென்னா இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சர்ஃபேஸ் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸையும் பார்த்தோம். லெட்டர் போஸ்ட்டில், ஏர் போஸ்ட்டில், ஏர்மெயிலில் வந்துட்டு ஏரோகிராம்ஸ்னு ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை பற்றியும் லெட்டர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெஷல் சர்வீசஸை பற்றியும் அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். தேங்க்யூ சார். இந்த வீடியோ கம்பல்சரி எல்லோரும் பாருங்கள். நிச்சயமாக இதில் வந்து இந்த ஸ்மால் பேக்கெட்ஸ் அண்ட் பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட் பிரிண்டட் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான டாபிக் தான். கம்பல்சரி ஒரு கொஷினாவது, மினிமம் ஒரு கொஷினாவது
இந்த செக்ஷன்லேருந்து கம்பல்சரி வரும். கம்பல்சரி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். தேங்க்யூ.